Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் future perfect tense. இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸோட நேம்லேயே பர்ஃபெக்ட் அப்படின்ற வேர்டு இருக்குது. பர்ஃபெக்ட் அப்படின்னாலே பாஸ்ட்டோட ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த டென்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக புரியும். நாளைக்கு என் ஹோம்ஒர்க்கை முடிப்பேன். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதுவே நாளைக்கு இதே நேரம் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பேன். இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது முடிப்பேன் அப்படின்றதுக்கும் முடிச்சிருப்பேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் டுமாரோ. நான் என் ஹோம்ஒர்க்கை நாளைக்கு முடிப்பேன். இதுவே பை திஸ் டைம் டுமாரோ ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். அப்படின்னா நாளைக்கு இதே நேரம் நான் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாளைக்கு அவன் கிளம்புவான். இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஹீ வில் லீவ் டுமாரோ. இதுவே அவன் நாளைக்கு இதே நேரம் கிளம்பி இருப்பான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? பை திஸ் டைம் டுமாரோ ஹீ வில் ஹாவ் லெஃப்ட். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிஞ்ச மாதிரி சொல்கிறது. அப்போது இந்த டென்ஸில் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹாவ் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் வில் ஹாவ் அப்படின்ற வேர்ப் இருக்கும். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே காமன் தான். தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கும், அதாவது V3 வேர்ப் இருக்கும் அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 மணிக்கு அவங்க லண்டனை ரீச் பண்ணி இருப்பாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தே வில் ஹாவ் ரீச்டு லண்டன் அட் 5 o'clock. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த வருஷம் எல்லா ஸ்கூலுமே திறந்துருக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆல் த ஸ்கூல்ஸ் வில் ஹாவ் ஓப்பன்ட் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் வில் நாட் ஹாவ் அப்படின்ற வேர்ப் இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கும் அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க திருச்சியை கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே வில் நாட் ஹாவ் கிராஸ்ட் ட்ரிச்சி. நெக்ஸ்ட் அவன் ஆஃபீஸுக்கு வந்திருக்க மாட்டான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ வில் நாட் ஹாவ் கம் டு ஆஃபீஸ். நெக்ஸ்ட் இந்த டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் இருக்கும் அண்ட் தென் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாவ் இருக்கும் அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கும், ஃபைனலி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க பார்சலை ரிசீவ் பண்ணி இருப்பாங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் தே ஹாவ் ரிசீவ் த பார்சல். இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து WH வேர்டு ஆட் பண்ணியும் கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவங்க பார்சலை எப்போ ரிசீவ் பண்ணி இருப்பாங்க? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வென் வில் தே ஹாவ் ரிசீவ் த பார்சல். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் நாட் இருக்கும் அண்ட் தென் சப்ஜெக்ட், தென் ஹாவ் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கும், ஃபைனலி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் என்ன பார்த்தோம்? அவங்க பார்சலை ரிசீவ் பண்ணி இருப்பாங்க. இதுவே நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்குறது? அவங்க பார்சலை ரிசீவ் பண்ணி இருக்க மாட்டாங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? won't they have received the parcel. நெக்ஸ்ட் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், காலத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியா வில் ஹாவ் லெஃப்ட் அட் 8 o'clock. ரியா வில் ஹாவ் லெஃப்ட் அட் 8 o'clock. இந்த சென்டென்ஸோட மீனிங் ரியா 8 மணிக்கு கிளம்பி இருப்பா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். யூ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். You will have finished your project next week. மீனிங் அடுத்த வாரம் உன்னோட ப்ராஜெக்டை நீ முடிச்சிருப்ப. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், பீரியடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம்.
When I get married, I will have known Albert for 4 years. When I get married, I will have known Albert for 4 years. Meaning, எனக்கு திருமணமாகும் போது ஆல்பர்ட்டை எனக்கு 4 இயர்ஸாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். At 4 o'clock, I will have been in this office for 24 hours. At 4 o'clock, I will have been in this office for 24 hours. இந்த சென்டென்ஸோட மீனிங் 4 மணிக்கு இந்த ஆஃபீஸில் 24 மணி நேரமாக இருந்திருப்பேன். இங்கே பீன் அப்படின்ற வேர்டு இருக்குது, அதனால் இது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இங்கே பீன் அப்படின்றது ஜஸ்ட்டு பி வெர்பாக வந்திருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸில் இல்லை. பி வேர்புக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் சர்டன் டைமுக்கு முன்னாடி முடிய போகுது அப்படின்னா நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். By 8 o'clock, they will have closed the shop. By 8 o'clock, they will have closed the shop. மீனிங் 8 மணிக்கெல்லாம் அவங்க கடையை க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். By 9 o'clock, they will have started the class. By 9 o'clock, they will have started the class. இந்த சென்டென்ஸோட மீனிங் 9 மணிக்கெல்லாம் அவங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். ஃப்யூச்சரில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஈவெண்ட் நடந்து முடிகிறத பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She will have learnt English before she moves to USA. She will have learnt English before she moves to USA. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவள் யூஎஸ்ஏ போகிறதுக்கு முன்னாடி அவள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணி இருப்பா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். They will have arranged the hotel before she reaches to India. They will have arranged the hotel before she reaches to India. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவள் இந்தியாவை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹோட்டலை அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The guest will have arrived at the hotel by now. The guest will have arrived at the hotel by now. இந்த சென்டென்ஸோட மீனிங் கெஸ்ட் இப்போது ஹோட்டலை வந்து சேர்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். They will have reached Chennai by now. They will have reached Chennai by now. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவங்க இப்போது சென்னையை ரீச் பண்ணி இருப்பாங்க. எல்லா சிச்சுவேஷனும் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.